பாரம்பரிய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு கொடி வகை மூலிகை செடிதான் பிரண்டை. இது வஜ்ரவள்ளி என்றும் அழைக்கப்படும் தாவரம். ஆங்கிலத்தில் இதை அடமெண்ட் கிரீப்பர் என்றும் வெல்ட் கிரேப் என்றும் சொல்லப்படுகிறது. பிரண்டையில் விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் உள்ளன. பிரண்டை ஆன்டிசெப்டிக், ஆன்டிஃபங்கல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருத்துவ குணங்களும் தன்மையும் கொண்டது. இந்த பிரண்டை மூலிகையை நாம் நம் அன்றாடம் சாப்பிடும் ஆகாரங்களில் சூப்பாக, சட்டினியாக, ஊறுகாய் தொக்காக பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படும் அஜீரண கோளாறுகளும் நம் உடலில் உள்ள எலும்புகள் தேய்மானம் சம்பந்தப்பட்ட தீராத வலி நோய்களும் குணமாகிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நாம் நம் சாப்பிடும் உணவுகளில் பிரண்டையை பயன்படுத்தும் போது கைகால் மூட்டு வலி, இடுப்பு வலி, உடைந்த எலும்பு கூடுதல், எலும்பு தேய்மானம், கழுத்து மற்றும் தண்டுவட எலும்புகள் வலிகள் பிரச்சனைகளுக்கு 10-20 நாட்களில் பூரண குணமடைய வல்லது இந்த பிரண்டை. சிறந்த மருந்தாக இந்த பிரண்டை இப்படியாக பயன்படுகிறது. இரத்த மூலம் மற்றும் மூல நோய்களுக்கான பாரம்பரிய சித்த மருத்துவ சிகிச்சைகளில் இந்த பிரண்டை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண்களின் முன் பின் மாதவிடாய்க்கால வயிற்று வலியை சரி செய்ய இந்த பிரண்டையை உணவில் பயன்படுத்திக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் பிரண்டையை பயன்படுத்தக்கூடாது. அரை அடி நீள துண்டு பிரண்டையில் இருக்கும் 3-4 கணுக்களில் 2 கணுக்களை நாம் நம் வீட்டு தோட்டத்து மண்ணில் நீர் ஊற்றி புதைத்து வைத்தால் பிரண்டை செடி மிக எளிதாக பல கிளைகள் கொண்ட கொடியாகி குறுகிய காலத்தில் நமக்கு உணவுக்கு பயன்பட ஏதுவாகும். வீட்டிலேயே நாம் பயிரிடலாம். நாம் இப்போது நம் வீட்டிலேயே இந்த பிரண்டை மூலிகையை பயன்படுத்தி 2 வகை சூப் தயாரிக்க உள்ளோம். ருசியுள்ள நார்மல் சூப் ட்ரிங்க் ஒன்றும், பனங்கற்கண்டை பயன்படுத்தி இனிய சுவையான இனிப்பு பிரண்டை சூப் ஒன்றையும் தயாரிப்பதை பற்றி தெரிந்திடுவோம். சாதாரண பிரண்டை ருசியான சூப் மற்றும் பனங்கற்கண்டு பயன்படுத்தி இனிப்பான பிரெஞ்சு டீ போல இனிப்பு பிரண்டை சூப் 2 கப் தயாரிக்க தேவையான பொருட்கள்: சிறு துண்டுகளாக நறுக்கி சுத்தம் செய்த பிரண்டை 2 கைப்பிடி அளவு, 6 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், 8 சிறிய வெங்காயம் நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய 1 தக்காளி பழம், பனங்கற்கண்டு பொடி 4 ஸ்பூன், 1/4 சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் தேவையான 2 ஸ்பூன் கடலெண்ணெய் மற்றும் உப்பு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெயை ஊற்றி சூடாக்கி நறுக்கிய பிரண்டை துண்டுகளை போட்டு செந்நிற அளவுக்கு வதக்கும் போது சிறிதாக அரிந்துள்ள தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி தொடர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு, சீரகம், சோம்பு இவற்றை போட்டு பிரட்டி 2 டம்ளர் தண்ணீரை ஊற்றி 6-7 நிமிடங்களுக்கு பாத்திரத்தை மூடாமல் கொதிக்க வைக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு பிரண்டை நார்மல் சூப் தயாராகிவிட்டது. 2 கப்களில் இந்த சூப்பை ஊற்றிடுவோம். முதல் கப்பில் உள்ள நார்மல் பிரண்டை சூப்பில் சிறிதே மஞ்சள் பொடியையும் தேவையான உப்பையும் சேர்த்து கலக்கிடவும். இந்த ருசியுள்ள பானம் நாம் தயாரித்த பிரண்டை நார்மல் சூப் ஆகும். ஆட்டுக்கால் சூப் போல மிகவும் டேஸ்டாக இந்த பிரண்டை சூப் இருக்கும். அடுத்து இருக்கும் கப்பில் உள்ள பிரண்டை நார்மல் சூப்பில் 4 ஸ்பூன் பனங்கற்கண்டு பொடியை போட்டு நன்கு கலக்கவும். இது நமக்கு பிரண்டை பனங்கற்கண்டு சூப் ஆகும். இனிப்புடன் மிக ருசியாக இந்த பிரண்டை பனங்கற்கண்டு சூப் இருக்கும்.